வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். விவசாயிகள் பயிர்களை பயிரிடுவதைத் தாண்டி தங்கள் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் ஞாயிற்றுக்கிழமை வலியுறுத்தினார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் விசிட் பாரதத்திற்கான வேளாண் கல்வி, புதுமை மற்றும் தொழில் முனைவோரை வளர்ப்பது என்ற கருப்பொருளில் நடைபெற்ற நிகழ்வின் போது பேசிய அவர், இன்றைய பொருளாதாரத்தில் விவசாயிகளின் வளர்ந்து வரும் பங்கை எடுத்துரைத்தார். வின் பங்களிப்புகளை பாராட்டிய தன்கர், இந்தியாவை உணவு பற்றாக்குறை சகாப்தத்திலிருந்து மிகுதியான சகாப்தத்திற்கு மாற்றுவதில் பல்கலைக்கழகம் முக்கிய பங்கு வகித்துள்ளது என்று குறிப்பிட்டார். அடுத்த கட்டம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலிருந்து விவசாயிகள் செழிப்பை அடைவதற்கான மாற்றம் என்று அவர் வலியுறுத்தினார். TNAU போன்ற நிறுவனங்கள் இந்த மாற்றத்தை வழிநடத்த வேண்டும் என்று அவர் கூறினார். விவசாயிகள் வெறும் உற்பத்தியாளர்களாக மாற வேண்டும் என்று தன்கர் வலியுறுத்தினார். நிதி வெகுமதிகளை பெற விவசாயிகள் தங்கள் வயல்களுக்கு அப்பால் சென்று தங்கள் விளைபொருட்களை நேரடியாக சந்தைப்படுத்துவதில் ஈடுபட வேண்டும் என்று அவர் கூறினார். தற்போதைய சந்தை இயக்கவியலில் நிதி நல்வாழ்வுக்கு பயிர்களை உற்பத்தி செய்வது மட்டும் போதாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகள் வர்த்தகர்கள் மற்றும் விவசாயிகள் தொழில் முனைவோரின் தோற்றத்திற்கு துணைத் தலைவர் வாதிட்டார். விவசாயிகள் தங்கள் முதன்மை விளைபொருட்களுக்கு மதிப்பை சேர்ப்பதன் மூலம் தங்கள் வருமானத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்களை அமைப்பதிலும் ஈடுபட முடியும் என்று அவர் விளக்கினார். இது பொருளாதாரத்தில் அவர்களின் பங்கை அடிப்படை உற்பத்தியாளர்களிடமிருந்து முக்கிய தொழில்துறை வீரர்களாக உயர்த்தும் என்று அவர் கூறினார். விவசாயத்தில் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த தன்கர், ஆய்வக கண்டுபிடிப்புகளுக்கும் உண்மையான பண்ணை நடைமுறைகளுக்கும் இடையிலான இடைவெளியை மூட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆய்வகத்திற்கும் நிலத்திற்கும் இடையே ஒரு தடையற்ற தொடர்பை ஏற்படுத்த அவர் அழைப்பு விடுத்தார். இந்தியாவின் 73% மேற்பட்ட கிருஷி விக்யான் மையங்கள் விவசாய கல்வி மற்றும் தொடர்புக்கான துடிப்பான மையங்களாக மாற வேண்டும் என்று பரிந்துரைத்தார். விவசாயிகள் மீதான அவற்றின் தாக்கத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி முயற்சிகளை மதிப்பிடுவதன் அவசியத்தையும் தன்கர் அடிக்கோடிட்டு காட்டினார். மத்திய மற்றும் மாநில அரசுகளிடமிருந்து மட்டுமல்லாமல் தனியார் தொழில், வர்த்தகம் மற்றும் வணிகத்துறைகளிடமிருந்தும் விவசாய ஆராய்ச்சிக்கு பரந்த ஆதரவை அவர் வாதிட்டார். ஆளுநர் RN ரவி, மனிதவள மேலாண்மை அமைச்சர் N கைல்வெளி செல்வராஜ் மற்றும் மூத்த பல்கலைக்கழக அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.